டான்ஸ் சூப்பருங்க. டான்ஸ் சான்ஸ் விழுங்குறேன். அடுத்தவங்க பேச்ச கேட்காதரா? அடே அம்பி. ஆமா அழகரே வந்தாச்சு. கட்டாங்குளம் கிராமத்தார்களுக்கு முதல் வணக்கம். அதே போல அமைந்திருக்கும் பெண்களுக்கும் முதல் வணக்கம். ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணன்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கினோமா, போனோமா, சாணாம நான் சொன்ன மாதிரி நாலு பேர் நான் சமூகராஜா தானே. எப்போதுமே நீளமாவே சொல்லக்கூடாது, எதா இருந்தாலும் சுருக்கிறணும். சண்முகராஜா சொல்ற மாதிரி இந்த காசை வாங்கி சீட்டு காசு கட்டணும், தவணை காசு கட்டணும். ஆரம்பிச்சிடுமா? ஏன் சொட்ட என்ன மாதிரியா இருக்கு? என்னவா ஏதாவது அந்த கிரியை பாரு, தாங்க முடியவே. ஆடிஷனுக்கு கொண்டு இருக்கும் அன்பண்ணவர்களுக்கு நாகூர் ஆண்டவர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு படிங்க. ஊட்டி மேல பியூட்டியே பெரியம்மா, ரொம்ப விஷயம். ஆமா எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்னன்னு தெரியல, என் கனவுல அடிக்கடி நீ தான் வந்துகிட்டு கிடக்குற. என்ன சங்கிக்கு முதலாவது பிடிக்காரங்களுக்கு, இரண்டாவது மிருதக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆண்டவனுக்காரங்களுக்கு, நான்காவது தாளக்காருக்கு நாடக அமைப்பாளருமான தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில ஆமா எனக்குலாம் அண்ணனா இருக்கிறவர். எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. 9 வருஷம் சுத்தமா கிடையாது. செய்யறதோட சரி. அன்பண்ணன் காளிமுத்தன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி நீங்க பண்ணணும். நீங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பண்றத நான் பண்றேன், நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணணும். பண்ணுவீங்களா? எல்லாம் பண்றேவா? இங்க நீ பண்ணி கிழிச்ச உன் முகரையில முள்ள விட்டு அடிக்க பண்றதுக்கு ஒரே ஆளு சமூகராஜா தான். மாசம் 30 நாள் நாடகம், 5000 ரூபாய் சம்பளம், ஊரு சாப்பாடு. அப்புறம் வாய் பேச மாட்டாங்க, எல்லாமே பேசுவாங்க. வைத்தால போக வச்சிருவாங்களாம். அதுக்கு என்ன கொடியை நீங்க கட்டுவேன்னு சொன்னீங்க? சிவப்பு கொடி. சிவப்பு எதுக்கு? வைத்தால நிக்கிறதுக்கு. உனக்கு நான் வெள்ளச்சாவளை கட்டி தொங்க விட்டேன்னா எடுபடாது. ஆமா அதனால நான் பாடுற மாதிரி நீங்க பாடுவீங்க, நான் பாடுற மாதிரி இவர் பாடுவாரா?
அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, இல்லை, இல்லை. நான் சொல்ல கேளுங்க. நான் என்னைக்குமே இசைக்கலைஞர்களுக்கு முதல் வணக்கம் சொல்றவ. நான் என்ன பாட்டு பண்ணா நீங்க பாடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னம்மா எல்லாமே இப்ப தெளிவாவே ஆகிட்டு இருக்கீங்க. ஆமா, பாடுவீங்கல்ல? ஏத்துங்க. எங்க சித்தப்பா தான் நம்பர் 1. சித்தப்பா சொத்தப்பா. அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். நான் சொல்ல வெங்காயம் சித்தப்பா சொத்தப்பா எனக்கு அந்த ஆளை பத்தி தெரியும். மண்டையில மஜ்ரே இல்லாதவன் கை முன்னாடிக்கு கடன் சொல்றாரு. 10 ரூபா செலவு பண்ண மாட்டேன். முதல்ல 10 ரூபாய்க்கு கடலை மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். ஓ இழுச்சுக்கிட்டு கத்துவ முதல்ல. ஒரு நாளைக்கு நான் கேட்டா காசு தரேன். கடலை குளவரத்து கடலை குளவரத்து கடலை குளவரத்து வாத்தியார் போத்தியார்னா சொல்லுமா நீ பாடுற. இந்த ஏரியா ஆப்பநாடு ஏரியாக்கே தெரியும். நீ பாடுறா நல்லா இருப்ப. பாடுறது நீ பாடுறா. கூடு வாடா கூடு வாடா. வாடா வக்க மக்க டான்ஸுக்கும் வள்ளிக்கு தெரியாம முத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறேன். ஓமிக்கிறா வந்து சாக போற முண்ட தெப்பாடி மாதிரி இருக்கிறேன். நான் பாட ஒரு நாள் கவுண்ட் சொல்றியா? யாரு கவுன்ச்சு விடுறாவா? உன்னை நான் கவனிச்சு விட்டு அதோட நீ இழுத்துக்கிட்டு சாவன் பாடு. ஆமா, கடலை குளவரத்துல கடலை குளவரத்துல கடலை குளவரத்துல பாடுறா. கடலை குளவரத்துல கடலை குளவரத்துல கடலை குளவரத்துல ஐயே இளவுக்கு பாடுற மாதிரி பாடுறானே. அந்த கடப்படா பாடுறா. மாத்திரம் முடிக்கிறேன் விக்கிறாமே. அதான் இல்லையா அந்த கடப்புறா செட்டுக்குள்ள கீழே விழுந்துடாமடே. தாளம் போடுச்சுன்னா பாத்திரத்துக்கு பேர் விட்டுறான். சையின் சப்புன் சோ சா சீ முதல்ல முதல்ல. ஆமா, குத்தடி குத்தடி செய்யலக்கா குள்ளிக்கு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குள்ளிக்கு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குள்ளிக்கு குத்தடி செய்யலக்கா ஒன்னேல பாவதா பாவதா குத்தடி ஏ குத்தடி குத்தடி செய்யலக்கா குள்ளிக்கு குத்தடி செய்யலக்கா. தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் கணக்கு இடம் எடுத்துக் கொண்டிருக்கும். ஆமா, கண்ணை வள்ளுன்னு சகலகலா வல்லவன்னா என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? சகலகலா கமலஹாசன். ஆமா, அவர் தனிப்பட்ட முறை. அவர் காதல் மன்னன் கமலஹாசன். இவர் யாரு? ஓ, அவன் வந்து ஏகவசம் பேசாத எங்க வாத்தியாரு. ஆமா, எவ்வளவு சிறப்பா சொன்னாரு பத்தியா? ஒரு ஊர் மக்களுக்கும் ஒவ்வொரு மெசேஜ் எப்படி கொடுக்குறாங்க. சண்முகராஜா தான் கதவை அடிச்சு சொல்லி கொடுத்தாமா. சண்முகராஜாவுக்கு சம்பட்டி, உனக்கு என்ன மம்பட்டியா? கணக்கு வச்ச அப்படிலாம் பேசாதீங்க. அதனால அவரை கூப்பிடுமா? உன்னை நம்பிதான் இந்த உறுதியை வைக்கிறேன். ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லனா நான் ஜெயிக்கலாம். கப்பை கொடுக்குறேன், நீ கொடுக்குறீ நீ தான் கொடுத்து கூட போட வர்றாங்க. என்ன அழகு, என்ன அழகு! ராஜாவின் பார்வை மாலை மயக்கம்
எம்ஜிஆர் நான் இவரு எம்ஜிஆர் நான் பெரிய சரோஜா தேவி குதிரை வண்டியில ஆடி ஆடிட்டு வராங்க யார் அடி முதல்ல யார் அடி முதல்ல ஐயப்பா யார் அடி முதல்ல குளிச்சாமி சூப்பர் ஐட்டம் மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு கீழே உத்தரப்பிரதேசம் நடுவுல குத்தர பிரதேசம் அதை கூலிச்சாமி சுத்தம் பண்ணி கொடுறா போ. அவன் வாட்ச் பண்ணிட்டு தாண்டா சார் யார் நீங்கன்னு கேட்டேன் யாருங்க கேட்ட கேள்விக்கு பதில் யாரு நீங்க யார் முதல்ல வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை தடுத்த மாதிரி நான் அப்படி ஒரு தலைவர் கிடையாது நீ என்ன நீ யாரு கேட்ட கேள்விக்கு நீ என்ன சொல்லணும் உனக்கு பதில் நான் தான் முதல்ல கேள்வி கேட்டிருக்கேன் நான் வச்ச ஆளுங்க நீ நான் வைக்க போற ஆளுதான் நீங்க நீ வச்சுக்க இல்ல எடுத்துக்க பேசுறேன் ஜோலி புரிஞ்சாச்சு தவறா பேசுறேன் நானு நீ தவறா பேசிட்டு நீ தப்பிக்க முடியாது அப்புறம் என்ன பேசுறீங்க தப்பவே முடியாது ஒழுக்கமா பேசுறீங்க வீடு வாசல் தேடி வரணும் ஒழுக்கம் உனக்கு ஆமா வந்தவங்களை வரவேற்க தெரியல உனக்கு என்னடி ஒழுக்கம் என்ன பண்ண ஒண்ணு ஒண்ணுங்க என்ன யாருங்க யாருங்க என்ன இடிச்சீங்களே என்னங்க விவரம் பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா இத கேட்கிறவன பச்சை தமிழச்சியுடைய பண்பாடு அப்படிதான் வாங்க என்னோட பாலை சாப்பிடுறீங்களா ராமதாஸோட பழத்தை சாப்பிடுறீங்களா அப்படி கேட்கலாம் ஏற்கனவே ராமதாஸ் பழத்தை சாப்பிட்டு என்ன மசது பழத்தை கொடுங்க மரியாதை நீ வச்ச ஆளு நான் வச்ச ஆளு நீங்க பெரிய தொட்டிக்கு நான் பெரிய புடிஞ்சு பொண்ண போயமா நீ பெரிய புடிஞ்சு பொண்ணு பிடிச்சு கேப்பல போறியா யாரு கட்டாயம் ஊத்துறவங்க நடத்தா வந்திருக்கேன் இன்னைக்கு கட்டாயம் ஊத்த உன் கட்டி அவங்க நான் வந்திருக்கேன் உன்னை ஆழமா குளத்துல முங்கத்தான் இன்னைக்கு இழுத்து வச்சு அடுத்தவங்களுக்கு ஐட்டமே எத்திக்க போற சமாஜா தொங்க விட்டு பிராய்வர் கொண்டு மாதிரி கிழிச்சு போடுவேன் ஒரு கால மேல வச்சு ஒரு கால கலந்து தரட்டு போட்டு கேட்பாங்க அப்ப போந்து யாராவது வச்சுக்க எல்லா பொம்மைட்டும் பேசுற மாதிரி இந்த வாய் வித்தியாசமா பேசுற ஏன் பெரிய புள்ள அந்த அப்ப நான் பேசுறேன் பேச்சு பேசலையா என்ன பேச வேண்டிய இடத்துல பேசுறேன் படிச்சு பாரு தெரியுமா தெரியாது தெரியுமா இலக்கணம் முடிச்ச முட்டாள் மாதிரி பேசாத என்ன முட்டாள் அதட்டி 50,000 பட்ட வாங்க நாட்டப்பட்டவன் நீ என்ன வேலைக்கு வந்துட்டா எனக்கு பயந்து போற ஒரு ஆள் நான் கிடையாது பயப்பட வைப்பேன் பயப்பட வச்சுதான் ஏன் பழக்கமே எனக்கு அடக்கி நீ என்ன நான் சொல்றதுக்கு நீ ஊழிச்சாமி என்ன ஊழிச்சாமியை பட சொல்லு என்ன பட சொல்ற அதான் சொன்னி சமராஜா ஓட்டு எடுத்துமே இழுத்து வச்சா அறுத்து விட்டு போயிருவேன் அறுத்தத வாயில தள்ளிட்டு மச்சத்துக்கு நான் தள்ளுறேன் என்ன மச்சத்துக்கு இருக்குதா ஒரு பெண்ணை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட எப்படி பேசணும் என்ன கருத்தை பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க பேசணும் ஆரம்பத்துல உங்க சொல்லிட்டேன் ஒரு ஆம்பளை சந்திக்கையில மேடை நாகரிகம் வேணும் சபை இருந்து பேசு சில நேரம் பேசாது இருந்து பேசாமல் இருந்து பாருங்க உன்னிட்ட ஏமாத்திட்டு போயிருவாங்க பேசாது இருந்து பழகு என்னத்துக்கு பழகணும்னு கேட்கிறேன் பேச்சு பேச்சா பேச்சுக்கு பேச்சு பேசணுங்க ஆமாயா எந்த ஏடா இவ்வளவு பேசுனா பொம்பளை அடி வாங்குற இரண்டு யூடியூப் போடுறா காலி தீ குடிக்கிறான் உனக்கு அவங்க எவ்வளவு குடிக்கிறாரு ஒரு பொம்பளை அடிக்கிறா பொம்பளை முட்டை எடுத்துடுவேன் அடிச்சிருவேன் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் அடிக்க மாட்டீங்க காலையில பேசுவாங்கல்ல ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறாங்க இப்படித்தான் வீட்டுல பொண்டாட்டி அடிக்காம இருக்கு காரி துப்பிடுவாங்க என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு என்னை கட்டிக்க போறது ஒரு பெண்ணு ஈன்ற பொழுது பெரிதுக்கு தன்மகனை சான்றோட கேட்ட தாய் ஒரு பெண்ணுமா தாய்க்கு மரியாதை கொடுக்கிறவேன் தாரத்துக்கு மரியாதை கொடுக்கிறவேன் தங்கச்சிக்கு மரியாதை கொடுக்கிறவேன் நீ அடி எவ்வளவு வேணாலும் அடி என்ன அடிக்கிறியா நான் உள்ள அடிச்சு விட்டுவாரு ஏன் வெளியே வந்து அடி வெளியே அடிக்கிறவங்க பொம்பளை வீரமான பொம்பளை அடி என்னோட கூட பிறந்தது ஒரு பெண் மகள் நான் கட்டிக்கிட்டது ஒரு தாரம் பெண் மகள் தான் நான் அந்த பூமிக்கு வர காரணமா இருந்தாலும் ஒரு பெண் மகள் தான் உங்க வாயை ஒத்துக்கிறீங்க பொம்பளை தான் காரணம்னு அடிக்க மாட்டேன்ல நான் எரிய என்னத்த கிழிச்ச அடிக்க மாட்டேன் கிளை விட்டு மூத்தத்தை வாங்கி 3 கை முடக்கு கொடுத்துட்டு கொண்டாடி ஊழ ஊத்தா குத்துறிய அப்ப அடிக்க மாட்டேன் சொல்லு பிராடு பேசுற சொல்லு ஏன்டா பிராடு பேசுற பிராடுகார முண்டை நான் மேடை நாகரிகம் சொல்லல பொம்பளை அடிக்கிறிய
ஆம்பளை தூக்கி போட்டு அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அடிக்க மாட்டீங்க? ஏனண்டி? ஏனுங்க? நான் சொல்லிட்டேன், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிரினு ஓம்பப்படும். அகல முதல எழுத்தெல்லாம் சொல்லுங்க பாப்போம். பொம்பளை அடிச்சா 1000 பசுமாட்டை கொண்டு ஏன் எதுக்கு நீங்க கேக்குற முதல்ல? அழிக்க கூடாதுமா? பசுமாட்டை உன்னை எங்க வச்சு அடிப்பேன் தெரியுமா? 4 செவத்துக்குள்ள வச்சு அடிக்கணும். இந்த தெரிஞ்சு போச்சு. உனக்கு முட்டை தெரிக்கும், ஓ லட்சம் அண்டா தெரிக்கும், ஓ லட்சம் குண்டா தெரிக்கும். லட்சம் செவத்துக்குள்ள மட்டும்தான் நீங்க வச்சு அடிக்கணும். வெளியில அடிக்க முடியாதுல? அந்த தவிர எங்களுக்கு இருக்கு. உனக்கு இருக்கு. உன்னை வெளியிலேயும் குமுறுவோம், உன்னை உள்ளத்துக்கு போட்டு குமுறுற தவிர எங்களுக்கு இருக்கு. உன்னை வச்சு குடும்பம் நடத்தின புரிஞ்ச புங்குதான் அணையாம அடிக்க விடாம. பொம்பளை ஆகப்பட்டவா ஆம்பளைக்கு ஒழுக்கமா அடங்கி நடக்கணும். பொம்பளைக்கு ஆம்பளை கூடாதுங்க, ஆம்பளை தான் பொம்பளை கலங்கி போகணும். அப்படியா? இன்னும் உமைக்கிறான்னு வரும், சிக்கன் குனியா வரும். எந்த உலகத்திலேயாவது உண்டா பொம்பளைக்கு ஆம்பளை அடங்கி போடுது? நான் சொல்றேன், நீ சொல்லி அடங்கி போடுவிய போக முடியாது. இன்னைக்கு நினைச்சேன்னு வையே, இந்த இடத்துல உன்னை உண்மையா உட்கார வச்சு விபூதி போட்டு அனுப்பிடுவேன். என்ன பண்ணுவோம் முதல்ல? என்ன பண்ணுவேன்? என்ன சாதனை? பெரிய பருப்பா முதல்ல? பருப்பு தேவை. பருப்பு? பூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. அது என்ன தூ பருப்புனா, ஊ பருப்புனா, பா பருப்புனா? துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்த பருப்பு. சுருங்க சொல்லி விளங்க. நீங்க எப்போதுமே சுருக்கமா தான் பேசுவீங்களா? எங்க நீட்டி பேச மாட்டீங்களா? நீட்டியும் பேசுவேன், சுருக்கமா பேசுவேன். ஆமா, நீட்டவும் தெரியும், சுருக்கவும் தெரியும். எனக்கு காட்டவும் தெரியும். உனக்கு காட்டவும் எதுவுமே காட்ட தெரியும். உன்னை நினைச்சா நீ காட்டும் போது நான் மாட்டேன். மாட்டி கிழிச்ச முதல்ல மாட்டி கிழிப்ப ஆளை பத்திய ஒரு பொம்பளை இல்லாம ஆம்பளை நீ 7 ஜென்மத்துக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. சரியா? ஐயா அப்துல் கலாம் ஐயா பத்தி சிறப்பா பேசுறீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா வர காரணமா இருந்தது யார் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு பெண்மணி தான். அதே மாதிரி பசுமன் தேவதையாவை பெற்றது யாரு? இந்திராணி அம்மைய பெண்மணி தானே. அன்னை தெரசாவை பெற்றது ஒரு பெண்மணி தான். உன்னை பெற்றது ஒரு பொம்பளை தான். என்னைய பெற்றது ஒரு பொம்பளை தான். இத்தனை தலைகள் உட்கார்ந்துட்ட காரணமே ஒரு பொம்பளை தான். கருவியை சுமக்கும் சக்தியும் பால கொடுக்கிற புத்தியும் பொம்பளை எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. உனக்கு முடியுமா? ஒரு குழந்தை வந்தா இத்தினோண்டு பால் கொடுத்து பசியை திக்க முடியுமா? முடியாது. மூத்தரத்தை தான் குடிப்பேன். மானகட்ட முண்டைக்கு வாட வெடிக்க விட்டான சரடு புருண்டு. அப்துல் கலாம் பெற்றதும் பொம்பளை, தேவரையா பெற்றதும் பொம்பளை, இங்க உட்கார்ந்து இருக்கிற பெற்றதும் பொம்பளை, ராமதாச பெற்றதையும் கத்த தன்னை பண்ணுவேன். யாரு இல்லைண்டா கரு உருவாகுது சும்மாவா கிடந்தா இந்த பொம்பளை பிள்ளை பத்துருவியா? அந்த கருவுங்கிற மூலஸ்தானத்தை கொடுக்கறது யாரு? இந்த கைதற்ற ஆம்பளடி. அதை நினைச்சு ஆலமரத்துக்கு ஆணி வேர் எவ்வளவு முக்கியமா ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு புரிஞ்ச முக்கியம். 9 மாசம் 29 நாள் நான் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாதாம் பாலை சாப்பிட்டு அந்த பாதாம் பருப்பை தின்னுட்டு நான் பண்ற கஷ்டம் உன்னைய உண்மைக்கு கொண்டு வர்றதுக்கு, உன்னைய ஆஸ்பத்திரியில போய் பிள்ளை பண்றது 1.5 லட்சம் வெளியில எடுக்கிறதுக்கு அதை சாப்பிட்டு சும்மா எடுத்துட்டு வர்றதா? ஏதாவது முயற்சி சொல்லணுங்க. உன்னைய வெளியில தாய் உயிர சாணத்தை குடுக்கிறவனே ஆம்பளை தானே. அப்புறம் என்ன தண்ணி குடிச்சுட்ட தகப்பேங்கிற ஸ்தானத்தை குடுக்கறதே நான் தானே. அப்ப தகப்பேங்க சொல்லி 6 லட்சம் செலவு பண்றேன், 7 லட்சம் செலவு பண்றேன். ஒரு ஆஸ்பத்திரியில போய் மண்ணாக்க போட்டு கிழிச்சு புள்ளைய எடுக்கிறாங்க. முக்கி புள்ளைய பக்கம் நீ எங்கடா முக்க விடுற? அங்கதான் இங்க முக்க விட்டுறது. அங்க முக்கிறது கூட இங்க முக்கி தள்ளி போடுறான். அப்புறம் அங்கிட்ட இங்க முக்கிறது. வேலை பாக்கணும்னு சொன்னீங்க. ஒரு பொண்டாட்டிக்கு ஒத்தாசையா இருக்கிற ஆள் யாருமா? கணவர் நீந்தான். நீங்க ஒழுங்கா வேலை பாக்குறியா? இங்க வேலை பாக்குறது இல்ல, வேற இடத்துல வேலையை பார்த்துட்டு சோழியை முடிச்சுட்டு வந்துடுற. அப்புறம் குத்துது கொடையுது, குத்துது கொடையுது. ஏன் பொம்பளை பத்தி பொறுமை பேசுறேன்னு கேக்குறேன். எதுக்கு பேசுற? எதுக்கு பொறுமை பேசுற? ஒரு குடும்பத்துல இப்ப 50 பேர் இறந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல கள்ளக்குறிச்சி கிராமத்துல. இந்த 50 பேர் எதுக்கு இறக்குறாங்க? எதுக்கு போய் அதை சாப்பிடுற? என்ன மசத்துக்கு சாப்பிடுறன்னு கேக்குற. அதை வாங்கி குடிச்சனால தானே முண்டை நீ போய் சேர்ந்துட்ட. நாங்க நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, நீ நல்ல காரியம் பண்ணி இறந்தியன்னா உன்னை பத்தி நாங்க வேதனைப்படுவோம், அழுகுவோம். நம்ம கணவர் இப்படி இறந்து போயிட்டாரா இப்படி வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு இருப்போம். நீ திமுறுனால செத்தியடா, உன்னைய பத்தி நாங்க வைத்தறிச்சப்படணும்னு கேட்கிற. செத்தாங்கல்ல? எனக்கு செத்த அப்பதான் செத்தாங்கல்ல. ஆமா, ஒரு குடும்பத்துல புருஷன் மட்டுமா செத்தேன், பொண்டாட்டியும் செத்துருக்காங்க. மோத்திரத்தை குடிச்சமா அது தெரியாம சாப்பிட்டது. தெரியாம தெரிஞ்சு சாப்பிட்டது தெரியாம சாப்பிட்டது. ஒழுக்கமா பேசுங்க. சாராயத்துக்கும் பச்சை தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாதா? அம்மா உனக்கு நாக்கு சுழல் இருக்கு அடிக்கண்டாரடி. அந்த அம்மா அத ஓமத்திரம்னு நினைச்சு சாப்பிட்டாங்க. சரியா? எவனா பேசாத பொம்பளை பிய நீ தின்ற
எதுக்குடா? ஓமத்துல என்ன மசத்துக்கு எதே தெரியல போட்டு எடுத்துக்குவேன். உன் பேச்சு வேற இருக்காது பேச்சு. இந்த திருவிழா நடக்குது. ஆமா. நீ சொன்னையே சொல்லுங்க. அப்துல் கலாமை ஈன்றெடுத்தது இந்த தாய் தாண்டு. தாய்மாதா? இந்த திருவிழா நடக்குது. ஆமா. காலையில மாட்டு வண்டி பந்தயம் விடுறாங்க. ஆமாங்க. 1,00,000 ரூபாய் பரிசு. ஆமா. அந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாட்டு காலமாட விடுவாங்கயா? ஏன் போட்ட மாடல ஏன் விடல? நீ ஓடும் போதே சாணி ஓட்டுவ. ஆத்தாடி. ஒரு வடமாடு எருது கட்டு விடுறாங்க. ஆமா. அதுல என்ன மாடு விடுவாங்க? மதுரை காலமாட தான் விடுவாங்க. என்ன சிங்க காளி மாடு தான் போகும். ஆமாங்க. அங்க ஏன் விடுற? அங்கே நீ போகும்போதே ஒண்ணு கிடைச்சல. ஐயோ. அலங்காரத்துல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல. என் பொட்டை மாடை கூட்ட முடியாதானே? ஏன் ஆம்பளை மாடை விடுறாங்க? விடுறாங்க. ராமதாஸ் மாதிரி சட்டில ஆத்தா. காலையில வயக்காட்டுல விடுக போறாங்க. ஆமாங்க. என் பொட்டை மாட்டை கூட்டிட்டு போனாங்க. ஆமாங்க. அங்க என்ன மாடு விடுவாங்க? அங்கே காலமாட தான் இந்த விடுவாங்க. கால மாடுங்க. ஆமா. இந்த யூடியூப் எடுக்கிறாங்க. ஆமாங்க. என் பொம்பளையா உட்காந்து எடுக்க முடியாதானே? இருக்கறல்ல. இங்க நீ புறணி பேசிடுவேன். ஆமா. அதனால யூடியூப்ல எவனும் களவாண்டு போயிருவேன். ஆமா ஆமா. நீ பாடுற இத சுதியோட ஆமா. அதுக்கு பாடுறதுக்கு நேரா பெட்டி ராமதாஸ்கிட்ட போவேன். ராமதாஸ் ஆமா. அது யாரு? அவன் ஆம்பளை தான். அப்பதானடி நீ சுதியோட போற. ஆமா ஆமா. எல்லாத்துல ஆம்பளை இருந்தாச்சே ஆ. கூலிச்சாமி தாளம் போட்டாத்தே வாசம். ஆமாங்க. எல்லாத்தையும் வீச்ச முடிச்சு என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இந்த பெத்த ராசா சண்முகராஜா மாதிரி யாருமே பேச முடியாது. ஆனா இந்த யூடியூப்ல என்ன கட் பண்ணுங்க கொஞ்சம். ஆனா கொஞ்சம் கட் பண்ணிருக்கு. உண்மைக்கே சொல்றேன். கட் பண்ணுங்க. இவன் மண்டபத்தை போய் ஏத்தி விட்டுருங்க. சிலப்பதிகாரம் நீங்க சொன்னீங்களே எருது கட்டுல விடுறது காலமாடுதான், ஜல்லிக்கட்டுல விடுறதும் காலமாடுதான், அப்புறம் என்ன சொன்னீங்க ரேஸ் வண்டி ஊட்டுறதும் காலமாடுதான், ஒரு வயல உழுகுறது காலமாடுதான். எல்லாத்துக்கும் காலமாடு யூஸ் ஆகுறாடி. பொட்டை மாடு எதுக்கு யூஸ் ஆகுங்கிற? காலமாடு முண்ட சும்மா வர ஏறிக்கிட்டு அங்க ஒரு பொட்டை மாடு இருந்தாலும் தொங்காச்சு போட வர உண்மைதானே? அப்ப எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற காலமாடு பொட்டை மாடு எதுக்கா தேடிக்கிட்டு வர? நீ காலமாடு காலமாடு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு தெரிய வேண்டியதானே? That is my point. கேக்குற முதல்ல பேசு. உன் வாயில வாழைப்பழத்தை தள்ளிட்டாங்க. 5 நிமிஷம் கேட்க. சாணி போடுறாங்க, மூத்தரம் அடிக்கிறாங்க. இந்த மூத்தரத்தை கோணமா நினைக்கிறாங்களே. ஒரு வீடு கட்டி கிரகத்தை வச்சு காலமாடு ஒன்னே கூப்பிடுவாங்கல்ல. ஒன்னே கூட்டம்னா அப்படி கிழக்கு ஆட்டிக்கிட்டு போயிருவேன். மகாலட்சுமிகளை எங்களை அழைச்சு எங்க கோமயத்தை வாங்கி அந்த வீட்டுல தெளிச்சு மூதேவி வெளியில போ, சீதேவி உள்ளவா அப்படி அழைக்கிறதுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? பெண்கள் நாங்க கையா. உன் பேச்சு என்னடா சாமா இருக்காரு வச்சுக்க. நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை? மேடம் ஆம்பளையும் ஒரு 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுக்குறீங்களா? நாங்க ராமதாஸ் போயிட்டு வரோம். கோலாட்டம் ஆடிட்டு வரலாம். என்னங்க நன்றி 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 நன்றி. எப்படி ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணா அங்க ஐயர் ஓதுவாரு. கோமையம் கேட்பாரு. ஆம்பளை கோமையை பிடிக்க மாட்டாங்க. பெண் கோமையத்தை என்ன மாடு கூட்டிட்டு வருவாங்க? பசுமாடு. பசுமாடு. பசுமாட்டை மட்டும் கூட்டி வருவாங்க. கண்டு குட்டியோட கூட்டி வருவாங்க. கண்டு குட்டியோட. இந்த பசுமாடு சிலையாகாம கண்டு போடாம வெறுமாடா நின்று வை அந்த மாட்டை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அந்த கண்ட மாடுறதுக்கு ஆடு சிலையாடுனா என்ன மாடு வேணும்? காலமாடு. இங்க நான் சிலையாக்குனா தள்ளி உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவாங்க. கண்டோட கூட்டி போவாங்க. நான் இல்லைன்னு வை அந்த வீட்டுக்குள்ள இந்த மாட்டை விளக்க மாத்திர அடிச்சு அங்க தள்ளுங்கடா. மாட்டை விளக்க மாத்திர அடிக்கிறாங்க. ஆமா கண்டு ஓட்ட மரியாதையா பேசிய கண்டு ஓட்ட மாட்டானே. அப்ப கண்டு ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? கண்டு போடுறதுக்கு சிறப்பு காரணம் யாரு? நாங்க ஆம்பளை தானே? ஆம்பளை மாதிரி தான். ஆம்பளை மாடு ஆம்பளை மாடு. சரி பொம்பளை வச்சுட்டா நீ போடல. ஆம்பளை வச்சுட்டேன். எதுக்கு கேக்குற? கண்டு போட்டுக்க. நீ பிள்ளைய பத்துக்க. பள்ளிக்கூடத்துல போய் சேரு. சேர்ற யாரு இன்சில் போடுவேன்? தலப்பை இன்சில் தான் போடுவாங்க. நானா ஜடை போடட்டுமா? நான் ஜடை போடட்டுமா? சரி கூட்டிட்டு வா நான் ஜடை எடுத்து. ஏய் என்னையா போட்டி போட்டு விடுறீங்க? நீ மாட்டுக்காரனா கண்டாடி மாட்ட. பேசியா? பேசுவமே. நீ எந்த இடத்துல புள்ளி வைக்கிறியோ இன்சியல் போடுறது தகப்பை ஆம்பளை உங்க இன்சியல். ஆமா பொம்பளை இன்சியல் போட முடியாது. முடியாதுல? தெரியாது. இன்னொன்னு சொல்லுவீங்க. என்ன? இந்த கலியுகம் 2024 கம்ப்யூட்டர் காலம். நாங்க ஊசியை போட்டு குழந்தை பெத்துக்கிறோம். ஆமா இதானே உண்மை. இந்த ஊசி போட்டு குழந்தை பெத்துக்க இதே சண்முகராஜா குழந்தையும் ராதா செல்வி குழந்தையும் நம்ம செல்வ கணபதி ஆலயத்துக்கு போவாங்க. அங்க ஐயர் இருப்பாரு. என் பையன் தேங்காய் வளர்த்து 51 ரூபாய் தெச்சனையோட ஐயத்தை கொடுப்பேன். கொடுத்த உடனே என் பையனுக்கு அர்ச்சனை பண்ணுவாரு. ஐயர் அப்படி அர்ச்சனை பண்ணாரு. ஓம் சுக்காம்பர நமகா, ஓம் சதுர்பூச நமகா, ஓம் மேற்படி தாலுகா சம்பவ நமகா, சம்பவத்தில் பிறந்த தோப்பனார் சண்முகராசா நமகா, ஹரிகர சுரன் கடக ராசி சுவாதி நட்சத்திர சுவாகா. கூரை கைதட்டு கட்டால குழந்தை. 2வது ஓம்புள்ள போகும். ஓம்புள்ள ஐயத்தை கேட்பான். உன் பேர் என்னடா? முனியாண்டி. உங்க அம்மா பேரு ராதா செல்வி. உங்க அப்பா பேரு நான் தர்மாஸ்பத்திரியில ஊசிக்கு பிறந்தேன்.
சரி அப்படியே என்ன பண்ணணும்? அர்ச்சனை பண்ணணும். என்ன பண்றேன்? ஓம் சுக்லாம் பரமகம், ஓம் சதுர்புசம் நமகம், ஓம் மேற்படி தாலுகா புதுக்கோட்டை நமகம், புதுக்கோட்டையில் பிறந்த தோப்பனார் ஊசி நமகம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகம், ஸ்வாகா. செருப்ப கழட்டி பீல வச்சு மூஞ்சிலே அடிப்பாங்க. என்னைக்குமே ஒருவனுக்கு ஒருத்தி என்று கணவனோடு வாழ்ந்தாத்தான் அந்த பெண்களுக்கு அழகு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு யார சொல்றீங்க? ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ற இடம் பெண்ணுங்க. ஆனா ஒருத்திக்கு ஒருவனை வாழ்ற ஆணினத்தை கையத்துக்கு சொல்லு. கல்யாணம் பண்றது ஒரு கொண்டாட்டி வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை யாரும் தூக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கை யாருமே தூக்க மாட்டாங்க. வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றது ஒரு கொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 40 வப்பாட்டி. ஒரு வேலை ஒத்த வேலை உருப்படியா பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஓல் 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 வேலை எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துற? வெங்காயம் நான் கேட்கிறேன். சம்பாதிச்சு இதுவரை பொண்டாட்டி கையில நான் முழுசா 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். உன் வருத்தத்தை கையை தூக்க சொல்லு. உன் காலில் விழுந்து நான் கும்பிடுறேன். என்னங்க 1000 ரூபாய் கொடுக்கலையா? ஒரு சித்தாவையில பார்த்தாவது முட்டிக்கால் வெட்டி ஒரு சித்தாவையில பார்த்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஒரு சாக்கடையாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில அந்த தூம துணியை துவைச்சாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல அவர் ஆயா வேலையை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. நம்ம எல்லா வேலையும் பார்க்கறமே. நீ ஒரு வேலை உருப்படியா வாங்குறியா? விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டையை மல்லாக்க வச்சுக்கிட்டு பண்ணி அரிசி வாங்கிட்டு வா, கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா. அப்படி அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து சட்டியில 4 அலசி உனக்கு 40 வகை கூட்டை வச்சு உன் கிழிஞ்சு போட முகலைக்கு என்ற முட்டையை கடிக்கு கோழி முட்டையை அவிச்சு உன் வாயில தள்ளி உனக்கு பக்குவப்படுத்தி உடைய வேலைக்கு போயிட்டு வாங்க. நாங்க டாட்டா காமிப்போமா? நீ நல்லா முக்கு ரோட்ல போய் கிளை விட்டு மூத்தத்தை வாங்கி 3 கை முடக்கு 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 குடிச்சு விட்டு ஒட்டக்குடியோட உன்னை சுத்தி 40 நாய் நக்கிக்கிட்டு கிடக்கு. இதுல பொம்பளை என்ன பொச்சு காப்பு போயில உடனே பேசுற இழுத்து அறுத்தோட்டு போயில எடுவட்ட போயில என்ன பேச்சு பேசுற? வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற பெண்ணுங்க நாங்க அனைத்து சீர்வரிசையை கொண்டு வர ஒரு ஏழப்பாள பெண்களை கட்டின புடவையோட வாழு. எந்த ஆம்பளையாவது சொல்றியா? கிடையாது. லவ் மேரேஜ் காதல் பண்ணும்போது அமளிம்ப சாங்கிரிம்ப பூங்கிரிம்ப இவன் தோழி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் முண்டாம்ப நம்மளுக்கு தவறு. இவன் லட்சத்துக்கு 30 பவுன் நகை 3 லட்சம் ரூபாய் பணம் என்ற தம்பிய முண்டா. உனக்கு குண்டியா இருக்காத அப்பாச்சி வண்டி அனைத்து நாங்க கொண்டு வர. நீ என்ன இதையா கொண்டு வர? சாவடியா கொண்டு வர? 3 மாசத்தை கொண்டு கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கிழக்கல புரோட்டாவுக்கு மாவு விளையிற மாதிரி பிணையிறான். நாத்தமத்து போறவன் சூப்பர் வீட்டுல இருந்து கொடுக்கும் போது எங்களை ஆப்பிள் பழம் மாதிரி பிரசா கொடுக்குறாங்க. ஆனா குட்டிச்சவரா போக இவன் கையில குஸ்த பாய ஆப்பிள் பழம் மாதிரி கொடுக்குற பொம்பளை புரோட்டாவுக்கு கொதற மாதிரி கொதகு கேட்கற பூங்கா மாதிரி கொதறி சும்மா இருக்கிற வயிறு அப்படியே பழுவு மாதிரி வீக வச்சு நான் கேட்கிறேன். என்ன சும்மா இருக்கிற வயிறு அப்படி பழுவு மாதிரி வீக வச்சு ஆட்டு பத்திர கிழிச்சு எடுத்துறாங்க. கிழிச்சு ஒழுங்கா உழைக்கணும் விட ஒழுங்கா உழைக்கணும். நான் கேட்கிறேன் சும்மா இருக்கிற நிலத்தை ஒரு மனுஷன் எவன் ஒழுங்கா உழுவுறானோ அந்த நிலம் என்னைக்குமே சோட போகாத. இங்க உழுகுறது இல்ல. அடுத்த இடத்துல போய் உழுது 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 சோழியை மாத்தி விட்டு தண்ணி அங்க மாத்தி விட்டு குச்சிடு குறையுது குச்சிடு குறையுது நான் ஆத்தம்பத்து போடுறேன். டான்ஸுக்காரியை போட சொன்னா வெள்ளரிக்காய் வைக்கிற முண்டையை போட்டுருக்கீங்க. முட்டையை வச்சு வாயில நினைக்காட்ட உன் சூத்துல கண்டாவுடைய பிள்ளை பத்தி நீங்க நான் பண்ணி எதுக்கு துவைக்கிறேன்? அடுத்த பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சும்மாவா துவைக்கிறேன்? அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பனை கூப்பிடுவாளா குச்சில் போட. நானு கேட்டேன். இவன் பேசதுக்குறான் சிரிக்குது அந்த கருப்பு தங்கச்சி. முட்டையை வச்சு வாயில நினைக்கிறான். அப்ப சூத்துல யூடியூப்ப போட்டுறாங்க. ஒரு வயது நாடகம் போட மாட்டான்டா. இந்த டான்ஸி பப்புனையும் வச்சுக்கிறான் வாங்கிறான். உள்ளது காவல்துறை ஐயா ஐயா காமெடி பேசிட்டோம்யா. ஆமையா இவனை தான் கூலிச்சாமி வச்சுதான் சரியா. தம்பி தம்பி அன்னைக்கு போய் நல்லா படிச்சுட்டு உனக்கு நான் படிக்கட்டுமா? பேச்சு இருக்க வேண்டும். திறமை சண்முகராஜ் அவர்களே நல்லா பேசுறீங்க. யாராட்ட பேசணும் பேசுறீங்க. பேச்சுல கொஞ்சம் டிசிப்ளின் ஒடுக்கணும். எனக்கு இன்னும் சிரிப்பா வருது. முட்டை என்னமே அவிச்சு ராமராஜ் அடாதான் பெரிய முட்டையா ஆப்பிள்
நல்லா பேசுறீங்க. காலி என்ன இந்த காலில் பஞ்சம் வச்சுக்க. நல்லா பேசுறீங்கம்மா. உண்மையிலேயே பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஓ என்ன பண்றீங்க? பிசினஸ். நான் பிசினஸ். அப்படியா? என்ன பிசினஸ்? பழங்கள். என்ன பழம்? தர்பூசணி. கொமட்டிக்கா மாதிரி உனக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கும். தர்பூசணி கண்ணை போய் முதல்ல செக் பண்ணி பாரு. இது உலகத்துல இது தர்பூசணி சொல்லுவாங்க. தர்பூசணியா இல்லையா? சொல்லுங்க முதல்ல. நம்ம பக்கத்துல தான் கை தட்டணும். தட்டுங்க முதல்ல. அப்படியே தமிழ்நாட்டுல வாழ்க்கை இருக்கிற வரை என்ன யாரும் அசைச்சுக்க முடியாத விஷயம் சமூகராஜ். இது தர்பூசணி இல்ல. இது வந்து கொமட்டிக்கா. நம்ம பார்த்தது கூட கொமட்டிக்காக தான் பார்த்தேன். சண்டை தட்டுறாங்க கொமட்டிக்கா. நானே அடடா ஒரு அட. நான் ஒரு கோவம்பழம் வச்சிருக்கேன், சாப்பிடுறேன். என்னது கோவம்பழம்? அந்த வச்சிருக்கேன், தின்னு போய். பண்ணுங்க. அதனால 2 பேர் வியாபாரம். நீங்க தர்பூசணி, நம்ம வந்து பனானா வாழைப்பழம். ஓகே, 2 பேர் வியாபாரம். சேர்ந்து பண்ணுங்க. ஏறாத மலை நடுவே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா எசப்பாத்து பழுத்துமா எஞ்சோட்டு பண்டிகளா இரவாழ தண்டிகளா வாயில முட்டைய திணிக்கும் சின்னவனே, மகிழ்வத்தும் சின்னவனே, மகிழ்வத்தும் சின்னவனே, பாலமேலிருந்து பாடு குரல் கேட்கலையா, பாடு குரல் கேட்கலையா, அடி பட்டு சத்தம் கேட்கலையா, பட்டு சத்தம் கேட்கலையா, பட்டு சத்தம் கேட்கலையா. முட்டையை தள்ளுங்க, மெதுவா செய்யுமா, லப்பு லப்புன்னு செய்யாத.
மச்சானே வச்சுக்கடி முந்தானே மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சலாம் ஒன்னே அத வச்சு வேடிக்கு மீச வச்சு மச்சானே வச்சுக்கடி ஆமாம்மா நல்லா ஆடுறீங்கம்மா, ஆடுவேன், நல்லா பேசுறீங்க, பேசுவேன், நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கும். ஆமா, நம்மளே ஆடிக்கிட்டு போய் கண்டிப்பா உள்ள நாடகத்தை ரசிக்கிற கூட்டம்லாம் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு வேலை கொடுப்போம். ஓ வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? சரி, பிடிக்கவே பிடிக்காது. புரியா? ஹலோ, உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரசுன்னு வச்சிருக்கோம். உங்க பேரு? சரசு. ஆமா, சூப்பர் பேர். எந்த பேருக்கு? என் பேர் ஒரசு. ஐயா ஒரசு. என் பேர் குத்து. கண்ணாடியை பாரு. நாடகத்தை காத்த கண்ணாடினே வந்தாங்க. தாலி உனக்கு சாவு வருது இல்லையா? உங்க பேரு ஏ உன்னை யாருக்கா கேட்க? பாவங்க. ஆமாம்மா, சொல்லாது. ஏன் ஆரம்பத்திலே கேட்டுட்டேன். பேரை மாத்தி. என் பேரு என்ன பேரு? என்ன பேரு? என் பேரு அது. என் பேரு இது. அதுக்கு இதுக்கு முட்டை வேணுமா? முட்டை முட்டை வேணுமா? வேணாம், என் கொட்டை இருக்கு கடி. என் பேரு என்ன பேரு? சொக்கலிங்கம். என் பேரு என் பேரு ஜக்கம்மா. என் பேர் நிமிர்ந்தடிக்கிற நீளம். என்னை கொலையாக்க வந்திருக்கானே. அவன் கண்ணாடியும் அதுவும் பாருங்க செத்து சாத்தி வச்சது. யாரா நாளத்துல என் பேர் உன் பேர் என்ன? ஜக்கம்மா. உங்க பேர் சொக்கலிங்கம். சக்கு. என் பேர் சொக்கு. ஆமா, பேரம்மா. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளை பிறந்தா நக்குன்னு வைப்போம். ஏய் என்ன பேரு மாத்திட்டு? என்ன பேர்? ஓ பிரியா. ஓ பிரியா. உங்க பேருங்க? என் பேரு ஓ பொம்மையா. ஓ பொம்மையா. வாங்கிட்டு பொம்மை. ஏய், என் பேர் ஓ சார்லி. பேர் பாப்பம்மா. உங்க பேருங்க? என் பேர் ஓ ஒபாமா. ஒபாமா. நீங்க தானே? பாப்பம்மா. ஒபாமா. பாப்பம்மா. ஒபாமா. ராமதாஸ் ஆளுங்க வர பார்த்துக்கோ. நான் முன்ன போயிடுறேன் நீங்க தெரியா? உண்மையான பேர் என்னங்க? என் பேரு கெண்ட குஞ்சு. என் பேர் கழுத்தி குஞ்சு. என் பேர் குறவு குஞ்சு. அது செத்து விரைச்சு போச்சு ரொம்ப நாளா. ஆறு வீட்டுக்கார உன் பேரு? என் பேர் கட்டலா. கட்லா கிண்டையம். கட்டலாம் குளத்துல கட்டலாம் கிடையாது. உள்ளு குத்தும் பார்த்து நான் குத்த விட மாட்டேன். அவர் புள்ளக்காரர் உருவ குட்டி. உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் ராதாஸ்ரீ. உங்க பேருங்க? மை நேம் இஸ் சண்முகராஜா. ஓ, அந்த சண்முகராஜா நீங்க தானே? ஓ, அந்த ராதாச்செல்வி நீங்க தான். ஆமா, உங்களை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். முட்டை தள்ளுற ஆமா, ஃபேமஸ். முட்டை உன் வாயில தள்ளுங்க. சொல்லு. அதனால ஐ லவ் யூ. எப்ப கொடுத்தீங்க முட்டையா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. லவ்னா என்ன? வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். யாரும் கூப்பிடாங்க போயிடாங்க. நொங்கு இல்ல, எடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு போய் தான் பார்க்கணும் இருக்கு. தம்பி உங்ககிட்ட நான் கூட்டி வரேன். நீங்க கூட்டி போன 1 வாரம் ஆயிருமாடா. ராமதாஸ் கூட்டி போய் வச்சு எடுத்துருவேன். அதனால ராதாச்செல்வி, உங்களை காதல் பண்ணேன். காதல் பண்ணி? மனிதன் உணர்ந்து உள்ள மனித காதல் இல்ல. அதையும் தாண்டி புனிதமான காதல். ஆமாங்க. எப்படியாப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? அந்த சிவரஞ்சனி காலத்துல ரொம்ப நாள் இது ஒரு ஜீவன் தான், இது பாடல்தான், ஓயாமல் இசைக்கின்றது இந்த இரு கண்ணியும் ராதா முன்னாமல் இருக்கின்றது. பாசங்கள் வந்தல்லையோ தாளம் பெரியானது, காலம் வரும் நேரங்களும் அனைத்தாலும் கலையானது. கருவாச்சி கருவாச்சி சாதமான பாதையாலே காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னது நான் உள்ளாச்சு. இப்ப காதல் வந்து போகுது ஆயாச்சு. ஊரடங்கு சாமத்திலே பிடிச்சிருந்த ஓடி பிள்ளையில நினைப்பில் படுத்திருந்தேன்.
காத்தடிச்சா சலசலக்கும் உலகெல்லாம் நினைப்பு உணர்ந்து வடுத்தாலும் விமகம் நினைப்பு மகன் நடப்பு தங்கத்தின் முகமெடுத்து அம்பனத்தின் உடல் எடுத்து வாழ்க்கையொன்று வருகி வந்த மகளோ நீ நாளையே புன்னங்கள் இளவோ சித்திர பூவிழி நாமளப்பு மஞ்ச மண்ணு போராகி எடுத்து மஞ்ச ஒன்று போடவா சோதையாக்கி மூடவா தன்னா காலை வந்துருச்சுங்க. சொல்லுங்க. பேசும்போது கரெக்டா இருக்கு, பாடும்போது குறையும், எல்லாத்தையும் ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த மிருகம் அந்த பையனை கொஞ்சம் உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு மாமா. கல்யாணப்படி கையகிய விட மாட்டீங்களே, ஏங்க கையை விட மாட்டேன். சோறு சாப்பிடுவோம், அதை போய் விடுவோம். நீ சம்மதிச்சான்னு விட்டாங்க. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டுக்கு நீ கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாழமே கொட்டும் கெட்டி மீளமே, தொட்டணிக்க வேண்டுமே பட்டுக்கிளி நாளுமே. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டுக்கு நீ கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாழமே கொட்டும் கெட்டி மீளமே, தொட்டணிக்க வேண்டுமே பட்டுக்கிளி நாளுமே. மனதில
இங்கு டான்ஸராக நடிக்கின்ற யார் நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைக்கிறாங்க. அம்மாவோட நீ காவலுக்கு போகணும். காவல் சிறப்பா நாங்க பார்த்துட்டு சரி அம்மா கொடுக்குற சம்பளத்தை வாங்கி என்ன வேணும் உன் வாயை மூடல. என் வருத்தத்தை பத்தி எவ்வளவு அமைப்பா உட்காந்து உன் வருத்தம்லாம் என்ன டிங்கிரிங் பண்ண மாதிரி தூங்கிட்டு கிடக்குறாங்க. செட்டுக்கு போகுது, செட்டுக்கு தான் போவேன். ஏய் ராமதாஸ் மாமா, உங்களை நினைச்சு ஓடா தெரியுது. ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேங்குது. எனக்கு என்ன குறைச்சா? ஆள்ல குறைச்சலாம், அழகுல குறைச்சலாம், அன்னத்துல குறைச்சலாம், கிட்டத்தட்ட குறைச்சலாம். உன் கிண்ணத்துலதான் ஓட்டை விழுந்துச்சு. வாயை மூடு. ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன். விடுங்க. யாரு என்னைய விட்டுட்டாரு? என்னைய விட்டுட்டு வச்சுட்டாலும் அப்படிதான் இருக்கு. விடுகிற வரை ஜாகிற வரை இந்த பெட்டியை கிழித்து அங்கேயும் ஜாகிட்டு ஏன்னா குளிச்சாமி காசு கொடுத்து வேஸ்டா போச்சா? சரி மாமா, என் காதலை பத்தி உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம்னு இருக்கு. அப்படிங்க நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் எங்க வேண்டும் உங்கள் நண்பு இல்லாது எந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே என் நண்பே நீ எங்கே நான் எங்கே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணு அவனுக்கு எனக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி, இந்த முதல் ராத்திரிக்கு நீங்க 4 பேர் தான் வாசிக்கணும். என்ன என்னமோ சொல்ல வர? என்ன என்னமோ சொல்ல வர? என்ன சொல்லு? முதல் ராத்திரியா 40வது முதல் ராத்திரி ஆட்டு சம்மூராசாவுக்கு உனக்குமா அவன்கிட்ட போயிடாத. போன பாதி ராத்திரியிலே ஓடி வந்துருவேன். அவன்கிட்ட இண்டாங்கி ஒர்க்கா என்ன 16 சந்தேகம் என்னப்பா
முதராத்திரி சொன்னீங்களே எத்தனை ஆளு வெள்ளத்த மாதிரி பிஞ்சு போயிடும் ஞாபகத்துல வச்சுக்காத அதனால ராமதாஸ் மாமா இதெல்லாம் பாருங்க ஏன் பாருங்க எதுக்கு பாருங்க ஏதாவது கேக்குறீங்களா எல்லாம் உன்னை நினைச்சுட்டேன் இந்த வர சமூகராசத்து முதல் ராத்திரி என்ன ஆம்பளையே நீ ஆளுக்கு மாத்தும் போது கும்பல இருந்து கலை புடிச்சு வச்சுக்கிட்டா குத்துது கூட என்னத்தா ஆம்பளை நீ செஞ்சா மட்டும் இனிக்கும் கும்பலை நாங்க செஞ்சுக்கிட்டோம்னா குத்தம் குறை என்னன்னு கேக்குறேன் தமிழ்நாடு ஏன் கெட்டு குட்டிச்சவரா இருக்கு அப்புறம் என்ன விடு பாவம் எங்கே வர சொல்றேன் செஞ்சுட்டு அப்படித்தான் இருக்கும் அப்படி சொல்லிக்கிறா இப்படி சொல்லிருக்கா பார்த்தாங்க சங்கதத்தின் ஒரு பாட்டு வானத்தை பிடிக்கலையா என் கண்ணுக்கு இலக்கானைய பிடிக்கலையா வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு கண்ணு எடுத்துப்பா காவல் பார்க்க சொன்னாரு அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணுமா காத்தல்னா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதால் காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதால் உழுத்தல் இடையில நல்லதா அறுத்தலுக்கு ஒருத்தல் ஏற்கனவே எனக்கும் அன்பு மாப்பிள்ளை ராமதாஸுக்கும் நாடக அமைப்பாளர் காளிமுத்துக்கும் அன்பளிப்பு அளித்த காடமங்கலம் கண்டெடுத்த அன்பு மீதி வியாபாரி அன்பு அண்ணன் அவர்கள் 3 ஒத்துக்கும் தலா 100 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணன் சப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த ஆண்ட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள காத்தல் கொஞ்ச நேரம் கிச்சு தமிழ விளையாடுங்க. ஏண்டா காத்தல் எதுக்கு சொல்றேன்? ஆடி பிறந்தா ஆடி தள்ளுபடி, ஆமா சித்திரை பிறந்தா சித்திரை தள்ளுபடி. இப்போ உலகமே தள்ளுபடியில தான் இருக்கு. மதுரை மாட்டுத்தாவடி பக்கத்துல சரவணாஸ்வர்னு 10 மாடி கட்டடம் திறந்திருக்காங்க.
உள்ள நுழைய முடியல மாப்பிள்ள. ஒரே விளம்பரம் தான். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், ஒரு ஜாக்கெட் எடுத்தா உள்பாடி இலவசம். அதே மாதிரி ஒரு ராமராஜ் சட்டை வாங்கினா ஒரு உள்படியன் இலவசம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம், ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம், ஒரு ஓலப்பட்டி வாங்கினா ஒரு நார்பூட்டி இலவசம், 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம், 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். இந்த 2028 என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசமாயிரும். கொழுந்தியா இல்லையா? கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியாவும் இல்ல. மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனாரும் இல்ல. மாமனார் ரயில் அடிபட்டு செத்து போயிருக்கேன். சரி. வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். புரோக்கர் இருப்பார்ல. இப்ப எனக்கு ராதாச்செல்வி எடுத்தா சரி. குருசாமி இலவசம். குருசாமி என்னதுக்கு உங்களுக்கு? அவன் தான் புரோக்கரு. அது மாதிரி கட்டாளகுளத்துல கேட்டுறாதைய. ஒரு வள்ளிதர் கூட போட்டா ஒரு வீரவாண்டிய கட்டவங்க நாடகம் இலவசமா போடுங்க. எங்கத்த கிளம்பிட்ட? குழம்புல தண்ணி ஊத்தவா? நீ போய் வீடு சேர விடிஞ்சிரும் இருக்க. இருக்கட்டு மெதுவா போ. ஆமா, பக்கத்துல பள்ளம் மேடுலாம் இருக்கும். அதனால அந்த பிள்ளைய கூப்பிடவா? ஆமா கூப்பிடுங்க. என் மேல ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த பிள்ளைக்கு எனக்கு ஒரு இது. என்ன இது? காதல். என் அம்பை அந்த பிள்ளை மேல செலுத்துகிறேன். உங்க அம்ப? ஆமாங்க. அம்பு தான் முறிஞ்சு வச்சாங்க. என்ன சும்மா சொல்லாதீங்க. ராமதாஸுக்கு தான் முடிஞ்சது. எனக்கு அப்படியே இருக்கு. என்ன குளிச்சாமி நம்மள அப்பா 4 சவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் காட்டுல திறந்து விட்டுருக்காரு. திறந்து எதா? என் மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல. ராதாச்செல்வியை நினைக்கையில டப்பு டப்புன்னு எந்திரிக்கிறேன். டப்பு டப்புடா. தூக்கத்துல முடிச்சிடுறேன். சரி. ஆமா. எங்க ஒண்ணு ராமதாஸ் உனக்கு தான் போச்சு. என்ன சொல்லக்கூடாது. என்னடா அடியே அவளே இவளே ஆமா வீரா குடிச்சலம்பா. வாங்க மாமா. வாடி சுலுத்தா பாய். வாடி பிராய்லர் கோழி முட்டை. சுலுத்தா பாய் முட்டை. ஆமா ஆமா. எங்க அப்பா நம்பியாச்ச விட்டு வந்தாங்க. வந்தா நீ எனக்கு சின்னம்மா வேணும். சின்னம்மா இல்ல பெரியம்மா தான் இருக்கணும். அது பெரிய மண்ணாலும் நான் பையன் மாதிரி உங்களுக்கு நான் பால் கேட்பேன். பால் இல்ல, மாடு வத்த மாடா போயிருச்சு. தண்ணி அடிச்சு கூட பீச்சுக்கிறேன். நீ எந்த ஜென்மத்துல இழுத்தாலும் வராது, ரத்தமாத்தே வரும். தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. குருசாமியை போய் இழுத்து விடு வரும். அதனால நம்ம 2 பேரும் தனியா வந்திருக்கோம். தனியா போய் ஆமா உன்னை நான் காதல் பண்ண. சரி போங்க மாமா, எனக்கு வெக்கமா முதல்ல வெக்கமாத்தே இருக்கும். அப்புறம் போக போக சரியா போய் பயமா இருக்குமா? முதல்ல பயமாத்தே இருக்கும். கூலிசாமியை கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவோம். எதுக்கு மாமா? வர்றவங்க எல்லாம் அடிச்சு வாட்டிடுவேன். ஆமா, அந்த கல்யாணம்னு சொல்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணி அப்புறம் இந்த இன்னொன்னு செய்வாங்களே, அது என்னங்கம்மா? ஃபர்ஸ்ட் நைட்டு. ஃபர்ஸ்ட்ல நைட்டா? ஆமா, நம்ம முதல்ல இருக்கு 2 பேர் தான் யூடியூப் எடுப்பாங்க. அவருதான் மைக் செட்டு. ஆமா, இசைக்கலைஞர்கள். உங்க வீட்டுல இருந்து ஒரு பொங்க பானையில அதிரசமும் முறுக்கும் கொடுப்பாங்க. அந்த அதிரசமும் முறுக்கு எதுக்கு நம்ம கொடுக்குறாங்க? அதிரசத்தை திண்டுட்டு நம்ம வாழ்க்கையில இனிப்பா வாழணும். ஆமா, முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் திண்டுட்டு நீ புருஷனை அதிகமா பேசியிருந்தா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு. இடியாப்பக்கட்டன்னு ஒண்ணு கொடுப்பாங்க தெரியுமா? இடியாப்பத்தை புளியிற மாதிரி உடனே நாங்க புளிஞ்சிருவோம். ஆமா, காலில் எதுக்கு மிஞ்சி ஓடுறாங்க தெரியுமா? மிச்சம் வச்சா உடனே மிஞ்சி மாதிரி மாற்றுறது. 2 பேரும் என் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. முதல் ராத்திரி அந்த மாதிரி சங்கத்திலேயே சொல்லிட்டாங்க ராமதாஸுக்கு பழமே இல்லை. எனக்கு மாமா. ஆமா, பழம் இருந்தாத்தான் எதிரியை அந்த சமாளிக்க. பழம் என்னைக்குமே சரியான பழம் தான். ஆமா, எல்லாரும் பழம் வச்சுப்பாங்க. நம்ம பழம் வித்தியாசமான பழம். என்ன பழம்? நேந்திரம். ஆமா, நேந்திரமா? பூமிய பறக்கும். அந்த வாழைப்பழமே சாஞ்சிரும். கவட்ட கூட குடிப்பீங்களா? குடிச்சிருமில்ல. குளிச்சாமி இருக்கேன் தாங்க. அதனால என் மனசுல நீங்க நடுத்தரமா விட்டீங்க. என்ன எத்தனை பாடகர் இருந்தாலும் அந்த டிஎம் சவுந்தரராஜனுக்கு சுசீலாவுக்கு ஈடு இணைய ஆகுமா? ஆகாதுல. அப்ப நான் பழசுல போவா? நீங்க எப்பவுமே பழசுல தான் போவீங்களா? ஆமா, பழசுல தான் டேஸ்ட் இருக்கும். பழைய கஞ்சிக்கு இந்த சிக்கன் ரைஸ்க்கு இதான் சிக்கன் ரைஸ் அந்த நடந்து போகுது. சொல்லுங்க. இப்ப ராமதாஸ் வாழ் பாருங்க.